ப்ரோமோ தமிழ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னா, ராஜிட்ட டியூஷன் படிக்கிறதுக்காக 3 பசங்க வராங்கல்ல, அவங்க அம்மா கிட்டலாம் பழனி பயங்கரமாக பில்டப் பண்ணுறாரு. எங்கள் ராஜியை பற்றி உங்களுக்கு தெரியாது, அவள் சூப்பராக பாடம் சொல்லி தருவா, அவகிட்ட படித்தா அவங்க பசங்க ஸ்கூல் ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டேட் ஃபர்ஸ்ட்டே வருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் பில்டப் பண்ணுறாரு. லாஸ்ட்டாக அவங்களும் பசங்களை டியூஷன் சேர்த்து விட்டு ஃபீஸ் எவ்வளோ என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு கிளம்புவாங்க. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா, கோமதி வந்து ராஜிக்கிட்ட மாமாட்ட டியூஷன் எடுக்கிறத பற்றி பேசிட்டியாமான்னு கேட்பாங்க. அதுக்கு ராஜி வந்து இன்னும் இல்லத்த, ஆனால் மாமா கண்டிப்பாக சம்மதிப்பார், நான் பேசிக்கிறேன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் கோமதி இன்னொரு தடவை சொல்றாங்க, எதுக்கு மாமாட்ட முன்னாடியே ஒரு வார்த்தை சொல்லிருமா, இல்லைன்னா அவர் கோவப்படுவாருன்னு சொல்றாங்க. ஆனா ராஜி அசால்ட்டா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. கோமதி திரும்ப திரும்ப அந்த விஷயத்தை அழுத்தி சொல்லும் போது தெரியுது, கண்டிப்பா இதுல ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்னு. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா, மீனாக்கு செந்திலுக்கு ஒரு லவ் சீன் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 2 பேரும் சேர்ந்து ஜாலியா டயத்தை ஸ்பெண்ட் பண்றதுக்கு நிறைய பிளான் பண்ணுவாங்க. அந்த டைம் பார்த்து கரெக்டா பாண்டியன் வந்து செந்தில் கால் பண்றாரு. செந்தில், நான் சொன்ன வேலைலாம் ஞாபகம் இருக்குல்ல, கோயம்பேட்டில் நான் சொன்ன ஆளை போய் பார்த்துரு, அதுக்கப்புறம் நம்ம சொந்தக்காரங்களாம் கடை வச்சிருக்காங்களா, அவங்க கடைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துரு அப்படின்ற மாதிரி வேலை கொடுக்குறாரு. அதெல்லாம் கேட்டு செந்திலுக்கு லைட்டாக கடுப்பாக தான் இருக்கு. அவர் பிளான் பண்ண மாதிரி செய்ய முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாயிடுறாரு. ஆனால் மீனா சாதாரணமாக தான் இருப்பாங்க. இப்போ என்னங்க ஆச்சு, நான் ட்ரைனிங் போயிட்டு வரதுக்குள்ளேயும் மாமா சொன்ன வேலை எல்லாத்தையுமே நீங்கள் முடிச்சு வச்சிருங்க, அதுக்கப்புறம் நம்ம சாயந்தரம் போய் ஊரை ஜாலியாக சுற்றி பார்க்கலான்ற மாதிரி சமாதானம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா, தங்கமேல ஒரு புது கலாட்டா ஆரம்பிக்கிறாங்க. ஆமாங்க, சரவணுக்கு சாப்பாடு கொண்டு போறது மட்டும் இல்லாம பாண்டியனுக்கு சாப்பாடு கொண்டு போறேன்னு சொல்றாங்க. அதை கேட்டோன்னு கோமதிக்கெல்லாம் பயங்கர கடுப்பாகுது. அதெல்லாம் ஒன்றும் வேணாமா, மாமாலாம் கோவப்படுவாரு, நீ உன் புருஷனுக்கு மட்டும் சாப்பாடு கொண்டு போனா போதும்னு சொல்றாங்க. ஆனா தங்கமேல் கேட்க மாட்டாங்க. அதெல்லாம் மாமா எதுவும் சொல்ல மாட்டாரு, நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க. கோமதி எவ்வளவோ தடுத்து பார்ப்பாங்க. ஆனால் தங்கமேல் ரொம்ப பிடிவாதமா கடைக்கு சாப்பாடு கொண்டு போறாங்க. கடைசியா நடக்குதுன்னா, தங்கமேல் சாப்பாடோட கடைக்கு வராங்க. அதை பார்த்த பாண்டியன் வந்து, இது என்னப்பா புது பழக்கம், நீ ஏன் தேவலாம் வெயில அலைஞ்சிட்டு இருக்க, நாங்களே சாப்பாடுக்கு வீட்டுக்கு வருவோம்லன்னு சொல்றாரு. அதுக்கு தங்கமேல் வந்து, இருக்கட்டும் மாமா, நானாச்சும் ஆட்டோல வரேன், ஆனா நீங்க இந்த வெயில்ல பைக்ல அலையணும், அது மட்டும் இல்லாமல் வந்து போற நேரம்லாம் வேஸ்ட்டு, அந்த டயத்தில் நீங்க கடை வியாபாரத்தை கவனிச்சுப்பீங்களா அப்படின்ற மாதிரிலாம் பில்டப் பண்றாங்க. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா, தங்கமேல் வந்து எல்லாருக்கும் அவங்களே சாப்பாடுலாம் பரிமாறுவாங்க. கடைக்கு பொருள் வாங்க வரவங்கள்ட்ட நைஸா பேசி வியாபாரத்தையும் நல்லா கவனிச்சுக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்து பாண்டியன் ரொம்ப சந்தோஷப்படுறாரு, தங்கமேல நினைச்சு பெருமைப்படுறாரு. அதோட தான் இன்னைக்கு சீரியலை முடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் நடக்க போகுதுன்னா, கோமதி வீட்டில் நினைச்சிட்டு இருக்காங்க. தங்கமேல் சாப்பாடு கொண்டு போனது பாண்டியனுக்கு சுத்தமா பிடிச்சிருக்காது, வீட்டுக்கு வந்தோன்னு கண்டிப்பா தங்கமேல திட்டுவாருன்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா நடக்கிறதே வேற. ஆமாங்க, பாண்டியன் வந்து தங்கமேல பத்தி பெருமையா பேசுறாரு, தங்கமேல ரொம்ப பாராட்டுறாரு. அதெல்லாம் பார்த்து கோமதிக்கு செம கடுப்பாது. என்னைக்காவது இந்த மனுஷன் நம்மளை இப்படி பாராட்டி இருப்பாரா, ஆனா அந்த தங்கமேல மட்டும் எப்படி பாராட்டுறான்னு சொல்லி கடுப்பாறாங்க. அது மட்டும் இல்லாம தங்கமேல ஒரு போட்டியாவே நினைக்கிறாங்க. ஆமாங்க, தங்கமேல் வந்ததுல இருந்து வீட்டுல அவங்களுக்கு இருந்த மதிப்பு மரியாதை எல்லாம் குறையறதா நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம தங்கமேலும் கொஞ்சம் கொஞ்சமா கோமதியோட இடத்த பிடிக்க ட்ரை பண்றாங்கல்ல, அதுவும் கோமதிக்கு சுத்தமா பிடிக்கல. என்னைக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையா வரப்போகுதுன்னு தெரியல. இதை தவிர வேற என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னா, ராஜி டியூஷன் எடுக்கிறாங்க தெரியுமா, இந்த விஷயம் ஒரு பெரிய பிரச்சனையாகலாம். ஆமாங்க, அது தெரிஞ்சோன்னு பாண்டியன் கோவப்படுவாரு. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம நீங்களே இப்படி ஒரு விஷயத்த செஞ்சா எப்படி அப்படின்ற மாதிரி கோவப்படுவாரு. கடைசி அந்த டியூஷன் எடுக்கிறதுலாம் நம்ம வீட்டுக்கு செட் ஆகாதுப்பா, அதனால வேணான்னு தான் சொல்ல போறாருன்னு நினைக்கிறேன். அப்ப தங்கமேலும் சம்மந்தம்லாம் பேசி அவங்க தப்பிக்கிறதுக்காக ராஜியோட டியூஷனை கெடுத்துட தான் ட்ரை பண்ணுவாங்க. இந்த மாதிரி சீனா அடுத்தடுத்த எபிசோட்ல வரலாம். இதெல்லாம் பத்தி உங்க கருத்தை நான் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக் தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் ரிவ்யூ அதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே சீரியல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.